நௌஃபர் அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு கோணத்தில் யோசிக்கின்றோம். ஆனால் அவருடைய நடை, உடை, பாவனை அத்தனையும் ஒரு ஈர நெஞ்சனின் தோற்றமாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் இந்த புத்தகத்திற்கு ஈர நெஞ்சனின் உளவியல் உலா என்று நான் குறிப்பிட்டேன். ஆனால் புத்தகத்தில் எந்த இடத்திலாவது ஈர நெஞ்சன் என்ற வார்த்தை இருக்க மாட்டார். அதாவது அவரை பொறுத்த மட்டும் நான் கூறக்கூடிய ஒரே அடைமொழி அதுதான். It is my duty to tell my sad story. I have published 350 books up to now. I have written 184 books. Through all these publications, I have lost enough fund and I was depressed. I do not know what to do. I have visited so many friends. Finally, they all have let me down. Then finally, I met Al-Haj MLM Naufar and I told my sad story to him. He gave me a very beautiful psychological counseling for nearly 45 minutes. After that, I realized some powerful energy got into my body and I came out of this depression and the bad feelings. That is the reason today I am in front of you to publish this book and speak to you in this evening. நான் அதிகமாக கலைக்க மாட்டேன். சுருக்கமாக இன்னும் ஒரு சில விடயங்கள் மட்டும் குறிப்பிட்டு விடயமெல்லாம் என நினைக்கின்றேன். நௌஃபர் அவர்களை பொறுத்த மட்டில் எமது கிராமங்களில் அல்லது எமது சிலரிடம் சில தவறான கருத்துக்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர் ஒரு சூனியக்காரர் அல்லது சூனியம் வெட்டுபவர், இது போல பல கருத்துக்கள் நிலவை கொண்டிருக்கின்றன அறியாமை காரணமாக. ஆனால் நான் கண்ட அளவில் இதை ஒரு ஆய்வாகத்தான் நான் மேற்கொண்டேன். நான் 126 பேரிடம், அவர்கள் சிகிச்சை பெற்ற 126 பேரிடம் நான் ஆய்வு நடத்தினேன். அவர்கள் அனைத்தும் ஒருமித்து கூறிய ஒரே வார்த்தை, அவர் செய்வது ஒரு உளவளவியல் துணை, ஒரு கவுன்சிலிங். இதை தவிர அவர் மூட நம்பிக்கைகளை பொறுத்தமட்டில் வளர்ப்பவரோ ஏற்பவரோ அல்ல. மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி அவர் குர்ஆன் ஆயத்தை பயன்படுத்துகின்றார். அந்நிய மதத்திற்கு அவருடைய மத கிரியைக்கு அனுமதி வழங்குகின்றார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நான் உண்மையிலே கண்ட ஒரு உண்மையான சம்பவம் என்னவென்றால், சகல விடயங்களும் உலக அளவியலை மீறிய எந்த செயல்பாடுமே இல்லை. I have to tell a few words about Al-Haj MLM Naufar. There are so many misconceptions about him, that he is doing certain witchcrafts and that and this. So I really understood he is applying this psychological counseling and the spiritual healing system only. So that is the reason when I met so many people who got the services from him, and they told he is a spiritual healer and a psychological counselor. அதாவது மிக சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் 40 ஆண்டுகளாக இவர் பல உளவளவியல் சேவைகளை செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பணிகளை அவர் ஆற்றியிருக்கின்றார். ஆனால்
அவருடைய வாழ்வில் இதுகால வரை அவர் சேவையாற்றிய பணியாற்றிய ஒருவரிடம் இருந்து ஒரு சதம் பணமாகவோ ஒரு அன்பளிப்பாகவோ சில நேரங்களில் உளவளவியல் துறைக்கு அவர் முரணாக நடந்து கொள்வார். வீடுகளுக்கு சென்று சிகிச்சை வழங்குவார். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த வீடுகளில் ஒரு சொட்டு தண்ணீரோ குடிக்க மாட்டார். இது ஒரு விசேடமான பண்பாக நான் நினைக்கின்றேன். எனவேதான் அவரை நாங்கள் எல்லோரும் நேசிக்கின்றோம். எனவே இது சம்பந்தமான சகல விடயங்களையும் மிக விரிவான ஒரு ஆய்வாக சகல ஆதாரங்களுடனும் என்னுடைய புத்தகத்தில் நான் சேர்த்திருக்கின்றேன். உண்மையிலேயே இதை நீங்கள் பார்க்கும்போது எந்த ஒரு எழுத்துக்கும் ஆதாரத்துடன் தான் நான் செய்திருக்கிறேன் என்பதால் உங்களால் கண்டுகொள்ள முடியும். It's my duty to tell again. He has lended his services to the entire community, but he has never taken any ransom. He never expected anything in return. So that is the beauty of him. All the important healings I have recorded with facts and figure. Everything is in this book. So you all can read and enjoy this. அதே நேரம் இன்னும் ஒரு தகவலை நான் மனம் விட்டு கூற வேண்டும். ஒரு ஈர நெஞ்சனை பற்றி எழுத சென்ற நேரம் நான் உண்மையான ஈர நெஞ்சர்களை நான் இனம் கண்டுகொண்டேன். அதாவது அவருடன் இணைந்துள்ள உண்மையான அன்பு கொண்ட அந்த ஈர நெஞ்சங்களை நான் இனம் கண்டுகொண்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் மிகவும் கவலைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஈர நெஞ்சர்களை நான் இனம் கண்டுகொள்ள நான் 52 வயது கடந்து விட்டேன் என்பதற்காக. I have understood his soft mind and his kind heart. When I went closer to him only, I understood there is a small crowd around him with good heart and nice ways. So it has taken nearly 52 years for me to understand him and his surrounding. ஆகவே என்னுடைய இந்த இறுதி காலத்தை பொறுத்த மட்டும் இனி என்னுடைய எழுத்துக்களும் என்னுடைய நடை உடை பாவனைகளும் மட்டுமல்ல, அவை நிச்சயமாக உளவளவியல் சார்ந்ததாகவும் அந்த ஈர நெஞ்சர்களை இணைத்ததாகவும் தான் இருக்கும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொண்டு, நான் வெட்கத்தை விட்டு கூறுவதாகின் எனக்கு ஒரு மறுவாழ்வு அல்லது ஒரு புனர்வாழ்வு தந்த அல்ஹாஜ் நௌஃபர் அவர்களுக்கு நான் ஒரு சிறிய அன்பளிப்பினை நான் இவ்விடத்தில் வழங்க நான் ஆசைப்படுகிறேன். அன்பளிப்பை பற்றி சொல்ல வேண்டும். அதாவது 1998ஆம் ஆண்டு கின்னஸ் சாதனைக்காக பதிக்கப்பட்ட ஒரு சிறிய அல் குர்ஆனின் பிரதியை இப்போது கையளிக்கப்படுகிறது. உளவளவியல் நிபுணராக இருக்கின்ற அல்ஹாஜ் ULM நௌஃபர் அவர்களுக்கு நூலாசிரியர் PM புண்ணியாமீன் அவர்கள் இப்போது அந்த அல் குர்ஆன் பிரதியை வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவித்திருக்கிறார். இப்போது ஒரு ஈர நெஞ்சனின் உளவியல் உலா எனும் நூலும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மாலை அணிவித்து மலர் சென்று கொடுத்து அவரை இப்போது எல்லோரும் வாழ்த்தி அவருடைய சேவையை மெச்சுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அளப்பரிய சேவை. சாதாரணமாக நாங்கள் ஆசிரியர் தொழில், அதை போன்ற வைத்திய தொழிலை நாங்கள் தொழில் என்று சொல்லுவதில்லை, சொல்லக்கூடாது. அவற்றை நாங்கள் சேவை என்றுதான் பார்க்கின்றோம். அவ்வாறு
அந்த சேவைகளுக்கு சன்மானமாக அல்லது சம்பளம் வழங்கப்பட்டாலும் கூட அது மிகப்பெரிய உயர்ந்த சேவையாக இருக்கிறது. அப்படி இருக்கையில் தன்னுடைய ஆற்றல் மூலமாக தான் கற்றுக்கொண்ட கல்வியின் மூலமாக எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு சேவை செய்திருக்கின்ற அல்ஹாஜ் யுஎல்எம் நௌபர் அவர்கள் உண்மையிலேயே மெச்சத்தக்கவர், போற்றத்தக்கவர், பாராட்டுக்குரியவர் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. மிக்க நன்றி. என்னுடைய 350வது புத்தகமும் என்னுடைய 185வது புத்தகமும் ஒரு வித்தியாசமான கோணத்தை வழிவகுக்கும். இது நிச்சயமாக இந்த புத்தகத்தில் நான் கூறப்பட்ட கருத்துக்கள் உங்களுடைய உளவியல் தேவைகளையும் குறிப்பாக மாணவர் உளவியல் கருத்தில் கொண்டும் இது அமையும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தலைமை உரையினை வழங்கிய நூலாசிரியர் PM புண்ணியாவீர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதனை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்த ஜனாப் ரசீத் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது இந்த உளவியல் ரீதியான விடயம் என்பது இன்று மிகவும் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அதனை நாங்கள் ஆரம்பம் முதல் இப்போது வரை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். காரணம், அந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை நிலை மாறிவிட்டது. எனவே இந்த உளவியலோடு சேர்ந்துதான் நாங்கள் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிகழ்கின்ற பிரச்சனைகள், நாங்கள் முகம் கொடுக்கின்ற சவால்களை எல்லாம் சமாளிப்பதற்கு இந்த உளவியல் ரீதியான வைத்தியம் அல்லது நிவாரணம் என்பது மிக தேவையாக இருக்கிறது. பொதுவாக டாக்டர் M.R. காஃப்மேயர் அமெரிக்க எழுத்தாளர், அதே போல இந்திய எழுத்தாளர்களாக இருக்கின்ற என் கணேசன், சொல்வேந்தர் சுகிசிவம் போன்றவர்கள் எல்லாம் இந்த உளவியல் ரீதியாக பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இலங்கையிலே இப்போது வெளிவந்திருக்கின்ற இந்த ஓர் ஈரணிஞ்சனின் ஒரு போற்றத்தக்க ஒரு நூலாக இருக்கிறது. எனவே இந்த நூல் உருவாக்கத்திலே பல பேருடைய முயற்சிகள் இருக்கின்றன. 2 இமயங்கள், உளவியல் ரீதியாக ஒரு இமயம், எழுத்துத்துறையிலே மறு இமயம். இந்த 2 இமயங்களையும் சேர்த்து ஒரு நூலாக அதனை எங்கள் கைகளுக்கு தருவதற்கு உதவியவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்போது இந்த நூல் வெளிவருவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த நூலை வழங்கி இப்போது இந்த நூலை வெளியிட்டு வைப்பதற்கான நேரம் நெருங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வானது சற்று வித்தியாசமானது. அழைப்பிதழ் தொடக்கம் முடிவு வரை இது வித்தியாசமாக இருக்கும் என எங்களுடைய நூலாசிரியர் என்னிடம் தொலைபேசியிலே உரையாடும் போது சொல்லியிருந்தார். அதனை நான் அழைப்பிதழ் தொடக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றேன். காரணம், சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு நூல் வெளியீட்டிற்கான அழைப்பிதழ் அல்ல. உங்கள் உதடுகள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சுவடுகளை நீங்கள் பார்க்கின்ற போது வித்தியாசமாக இருக்கின்றன. அதிலே ஒவ்வொரு விடயங்களும் மிக சிறப்பான முறையிலே செவ்வடை கையாளப்பட்டிருக்கின்றன. சரி, இப்போது நாங்கள் நூல் வெளியீட்டுக்கு வருவோம். இதிலும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வலிமையாக நூல் வெளியீடுகள் என்றால் அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிரமுகர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்குத்தான் நூல்களை வழங்கி அந்த நூலை வெளியிட்டு வைப்பார்கள். இது நாங்கள் அன்றாடம் காணுகின்ற ஒரு நிகழ்வு. ஆனால் இது கொஞ்சம் சற்று வித்தியாசமானது. இந்த நூல் உருவாக்கத்திற்கு எழுத்து வடிவம் பெறுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம் இங்கே இப்போது நூலை வழங்கி வெளியிட இருக்கிறார்கள். அதன் பின்பு நூலை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் இந்த நூலை இந்த மேடையிலே வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஈர நெஞ்சனை காண்பதற்காக இரக்க நெஞ்சங்களோடு வந்திருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற ஒரு நூலாக இருக்கிறது. சரி, இப்போது நாங்கள் நூல் வெளியீட்டிற்கு வருவோம். இந்த நூலை வழங்கி வைப்பதற்காக விழாநாயகனாக இருக்கின்ற அல்ஹாஜ் ULM நௌபர் அவர்களை முன்னால் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இவரிடமிருந்து நூலை பெற்றுக் கொள்வதற்காக முக்கியமாக 5 பேர் இந்த நூல் உருவாக்கத்திற்கு மூல காரணமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை இப்போது நான் அழைக்கின்றேன். அல்ஹாஜ் அரூஸ் அவர்களை இப்போது மேடைக்கு அழைக்கின்றேன். அல்ஹாஜ் அரூஸ் அவர்களுக்கு இப்போது நௌபல் அவர்களால் நூல் வழங்கப்பட்டு வெளியிட்டு வைக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அல்ஹாஜ் ஹனீஃப் மௌலானா அவர்களை அழைக்கின்றேன். ஹனீஃப் மௌலானா சேவை மனப்பான்மை கொண்ட இந்த
செம்மல்களை நாங்கள் வாழ்த்த வேண்டும். இப்போது சமூக சேவை செம்மலாக இருக்கின்ற உளவளவியல் நிபுணராக இருக்கின்ற நவபல் அவர்களிடமிருந்து அழைப்பாளர் அவர்கள் முன்னே அவரை தொடர்ந்து ஜனாப் அல்ஹாஜ் சிட்னி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹாஜ் ஜனாப் சிட்னி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து அல்ஹாஜ் ஃபைசல் புகாரி அவர்களையும் வந்து நூலை பெற்றுக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அல்ஹாஜ் ஃபைசல் புகாரி அவர்கள் இப்போது நூலை பெற்றுக் கொள்கின்றார். இந்த ஐந்து பேரும் தான் இந்த நூலை உருவாக்குவதற்கு அடிநாதமாக இருந்திருக்கிறார்கள். 2 இமயங்களை ஒன்று சேர்த்து அந்த நூலை தந்திருக்கிறார்கள். எனவே இப்போது இந்த நூலை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் ஒவ்வொருத்தராக வந்து நூலை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கான அவகாசம் இருக்கிறது. நாங்கள் யாரையும் தனிப்பட்ட முறையிலே பெயர் சொல்லி அழைக்கவில்லை, அழைக்க மாட்டோம். இந்த நூலை பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்விலே ஒளியேற்றிக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கை சுபீட்சம் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் யார் யாரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் வந்து இப்போது இங்கே நூல்களை பெற்றுக் கொள்ளலாம். தாராளமாக நூல்கள் இருக்கின்றன. எனவே பெற்றுக்கொள்பவர்கள் வரிசை கிரமமாக வந்து ஒருவர் பின் ஒருவராக வந்து நூல்களை பெற்றுக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். நூலை வழங்குவதற்கும் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். நூலை பெற்றுக் கொள்ளலாம். தயவு செய்து நான் சிறியவனாக இருந்தாலும் என்னுடைய இந்த தாழ்மையான வேண்டுகோளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வரிசை கிரமமாக வாருங்கள், அமைதியாக வாருங்கள். இன்று வானில் பௌர்ணமி நிலா, இப்போது இங்கு உளவியல் உலா. மனிதன் என்பவன் மனமாக இருக்கிறான். Man is a mind என்று சொல்லுவார்கள். எனவே எங்களுடைய இன்று நாங்கள் இருக்கின்ற இந்த நிலைமைக்கு காரணம் எங்களுடைய செயல்களைத்தான். நாங்கள் எதை செய்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பை நாங்கள் நிச்சயமாக அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையிலே எங்களுடைய செயல்கள் செம்மையாக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய எண்ணங்கள் சீர்பெற வேண்டும். இந்த எண்ணங்களின் உதிப்பு அல்லது அதனுடைய ஆரம்பம் மனமாக இருக்கிறது. எனவே அந்த மனதை நாங்கள் வலிமை உள்ளதாக ஆக்கிக் கொள்கின்ற பொழுது, மனதை நாங்கள் திடப்படுத்திக் கொள்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எண்ணங்கள் சீரானால் செயல்கள் செம்மையாகும், செயல்கள் செம்மையானால் வாழ்க்கை சீராகும். நாங்கள் யாருமே மறக்க முடியாது, எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இல்லை, உளவியல் ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படவில்லை என்றெல்லாம் யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது மிகப்பெரிய பொய்யாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஜனோஸ் எல்லோருக்கும் தேவையான அளவுக்கு புத்தகங்கள் இருக்கிறது. எனவே அமைதியாக நிதானமாக ஒருவர் பின் ஒருவராக வந்து இந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வீரநெஞ்சனின் உளவியல் உலா என்ற இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் சுமந்து வந்திருக்கிறது. இது ஒரு மிக பிரயோசனமானதொரு சமகாலத்துக்கு தேவையான உளவியல் ரீதியாக
மன அழுத்தங்களுக்கு உட்பட்டு இருக்கும் எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து என்று சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லோரும் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும். இதன் ஊடாக எங்களது உளவியல் பிரச்சனைகளை எங்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும். எனவே எல்லோருக்கும் புத்தகங்கள் இருக்கிறது. அமைதியாக ஒருவர் பின் ஒருவராக வந்து இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை மிக தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. கவியரசர் கண்ணதாசன் சொன்ன அந்த வரிகள் இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆம், வாழ்க்கையில் போராட்டங்களை சுமந்து திரிகிற நாங்கள் அன்றாடம் உளவியல் சார்ந்து பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்படியானதோர் நெருக்கடியான சூழலை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே உளவியலாளர் ULM நௌஃபர் அவர்கள் இன்று இலங்கையிலே உளவியல் சார்ந்து எமது சமூகத்துக்கு மாத்திரமல்ல சகோதர மொழி சமூகத்துக்கு கூட தனது மேன்மையான அந்த உளவியல் சேவையை செய்து கொண்டிருக்கிறார். எதுவித எதிர்பார்ப்புகளும் இன்றி அவரது சேவை இந்த சமூகத்துக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த சேவையின் பிரதிபலிப்பை உங்கள் மத்தியிலே புத்தக பிரதிகளாக தந்திருக்கிறார் இலங்கையின் மிக முக்கியமானதோர் படைப்பாளி, பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கும் ஜனாப் புண்ணியாமின் அவர்கள். எனவே இலங்கை படைப்பாளிகளின் இந்த நெருக்கடியான சூழலிலே அவர்கள் எதிர்நோக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே 551 பக்கம் என்பது உண்மையிலேயே இலங்கையின் புத்தக வரலாற்றில் ஓர் மைல்கல் என்றுதான் சொல்ல வேண்டும். 551 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு புத்தகம் அல்ல, ஒரு வழிகாட்டி என்பது நீங்கள் எண்ணத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். எனவே எல்லோரும் அமைதியாக நிதானமாக வந்து இந்த புத்தகங்களை ஒவ்வொருவர் பின் ஒருவராக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறோம். முபாரக். நூல்களை பெற்றுக்கொள்வதோடு நீங்கள் சென்றுவிட வேண்டாம். உங்களுக்கான ஓர் சிற்றுண்டி ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இதுவரை நேரமும் நீங்கள் எவ்வாறு இருந்து இந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உறுதிகள் அளித்தீர்களோ, உறுதுணையாக இருந்தீர்களோ, அதுபோன்று தொடர்ந்தும் இந்த நூலை பெற்றுக்கொண்டதன் பின்பும் நீங்கள் உங்களுடைய ஆசனங்களிலே அமர்ந்து கொள்ளுங்கள். இது தவிர முக்கியமான 6 இமயங்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் இங்கு இடம்பெற இருக்கிறது. எனவே நூலை பெற்றுக் கொள்பவர்கள் சென்று விட வேண்டாம். மீண்டும் உங்களுடைய ஆசனங்களிலே இருக்கைகளிலே அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான சிற்றுண்டிகள் இப்போது உங்களை நாடி வந்த வண்ணம் இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து இந்த மேடையிலே 6 முக்கிய பிரமுகர்களுக்கான முக்கிய இமயங்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற இருக்கிறது.